Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது English section. இது நம்மளுக்கு preliminary paper தான். So இது நம்மளுக்கு ஸ்டேட் பேங்க் or IBPS இல்லாட்டி இன்சூரன்ஸ் பேப்பர் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நம்மளுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நீங்க அட்டன் பண்ண முன்னாடி எப்படி அட்டன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் நம்மளுக்கு கிராமட்டிக்கல் பார்ட். ஸோ ரெண்டு விஷயமும் இந்த பேப்பருக்குள்ள இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷன்றது ரொம்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சூஸ் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் லிட்டில் டைம் கன்சியூமிங். கிராமர் நம்மளுக்கு இங்கிலீஷே தெரியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா காம்ப்ரிஹென்ஷன் போயிட்டு அதை ஃபுல்லத்தையும் ரீட் பண்ணி அதை மட்டும் ஒழுங்கா அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கிளியர் பண்ணலாம். அதர்வைஸ் எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும்னா கோ ஃபார் கிராமர் அண்ட் ஆஃப்டர் தட் கோ ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன இருக்கு, வேர்ட் ஸ்வாப் இருக்கு, அதாவது காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். 7th கொஸ்டின் வந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் தான் இருக்கு. அப்போ 6th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ 6 to 11. ஓகே, ஸோ till 13th question it is comprehension. சரி, நம்ம கிராமர் பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இங்க நம்மளுக்கு சென்டென்ஸ் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, the agreement comes amid a major push from China to back Iran அப்புறம் trading partner as it deals with the continuing weight of sanctions reinstated flowing. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க end part of the sentence பார்ப்போம். end part of the sentence-உம் நம்மளுக்கு சம்டைம்ஸ் டூ வந்துச்சுன்னா அது பக்கத்துல verb v1 பேஸ் ஃபார்ம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் இருக்கா, இல்ல ஆண்ட்ன்ற கன்ஜங்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து which counts on Beijing its largest நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு ஈல. ஸோ இட்ஸ் லார்ஜஸ்ட்ன்றது கண்டிப்பா கடைசி சென்டென்ஸா இருக்க முடியாது. ஓகேயா, ஸோ நம்மளுக்கு கண்டிப்பா 1 வர போறது இல்ல. ஸோ இட்ஸ் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட்ஸ் லார்ஜஸ்ட் த அக்ரிமெண்ட் சொல்ல முடியாது. இட்ஸ் லார்ஜஸ்ட் வெயிட் ஆஃப் சாங்ஷன் ரீஇன்ஸ்டேட்டட் ஃப்ளோ. ஓகே, இதுவும் நம்மளுக்கு வராது. இட்ஸ் லார்ஜஸ்ட் பிரசிடென்ட்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இதோட பேர் நம்மளுக்கு என்னது, ஈக்கு அப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பா பி தான் வரும், நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த பேர் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வராதுன்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இபி அந்த சீக்வென்ஸ்ல எங்க இருக்கு, இபி எங்க இருக்கு, தேர்ட் ஒன்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்க எதுவுமே செக் பண்ண வேண்டாம், அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகே, நான் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். தேர்ட் ஆப்ஷன்ல ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னவா இருக்கு, ஏ இ பி சி டி. ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல. ஓகே, the agreement comes amid a major push from China to back Iran. Okay, next E பாத்தீங்கன்னா which counts on Beijing its largest trading partners as it deals with the continuing weight of sanctions reinstated following then US President Donald Trump's decision to withdraw from the Iranian nuclear deal. ஸோ எல்லாத்தையும் நான் இப்படி படிச்சு காமிக்கல, இது வந்து உங்களுக்கு கரெக்டா கண்டிப்பா வரும்ன்றதுக்காக this is an example. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 15th one. The channel has been shut for less than a year, 1956, when Israel, France, during the Swiss War of and Britain invaded Egypt. ஓகே, ஸோ நான் இதில் படிக்கும் போதே ஒரு க்ளூ எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் வி ஹாவ் பிரிட்டன். ஸோ இதுக்கு முன்னாடியும் ஒரு கண்ட்ரியோட பேர் தான் நம்மளுக்கு வரணும். அது எங்கே வந்து ஒரு கண்ட்ரியோட பேர் முடியுதுன்னா நம்மளுக்கு சி ஆப்ஷன்ல முடியுது, இ ஆப்ஷன்ல முடியுது. ஓகே, ஸோ இது கண்டிப்பா நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ இ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பா சி தான் வரும் அப்படின்றது, சாரி சி அப்புறம் நம்மளுக்கு இ தான் வரும் தெரிஞ்சிச்சு. அதாவது பிரான்ஸ் அண்ட் பிரிட்டன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆப்ஷன்ல பார்க்கும் பொழுது சி அதுக்கப்புறம் ஈன்ற வர ஆப்ஷன் பார்த்துட்டு பாக்கியெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். இங்க வந்து சி இருக்கா, இங்க சிஇ இருக்கு, இங்க இல்ல, இங்க இல்ல. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஏன்ற ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க, பி வருமா, ஃபார் லெஸ் தென் அ இயர் 1956 அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இது வராது. அடுத்தது has been shut, had been shutன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இங்க. ஓகே, இங்க டி
ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டன் இன்வேடட் ஈஜிப்ட் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஓகே. நம்ம இதுலயும் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ரீட் பண்ணலாம். The channel had been shut for less than a year during the Swiss War of 1956 when Israel, France and Britain invaded Egypt. So first one will be your answer. 16th one. The new great power in the region and the arrival of US as it controlled since the fall of Ottoman Empire. Okay. Um, okay. ஓகே. ஸோ ஐ காட் அ க்ளூ. என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் லைன் நம்ம படிக்கும் பொழுது, இங்க அண்ட்ன்ற கன்ஜங்ஷன நான் பார்த்தேன். அப்ப பார்க்கும்பொழுது, த அரைவல் ஆஃப் த யுஎஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு த அரைவல் இந்த பக்கம் இருக்கும் பொழுது, அந்த பக்கமா எப்படி இருக்கணும்? த ரீஜன் அப்படின்ற வேர்ட நான் பார்த்தேன். வேற பாருங்க. ஸோ இட் கண்ட்ரோல் சின்ஸ் த ஃபால் ஆஃப் த ஆட்மேன் எம்பையர். ஸோ அது கூட வரலாம். ஓகே. ஆனா இங்க கமா போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆண்ட்ன்றத நம்ம சொல்ல முடியாது. ஓகேயா? வேற ஏதோ ஒன்று தான் சொல்ல முடியும். ஸோ இங்க வந்து வராது. ஸோ இட் இஸ் ஏக்கு அப்புறம் நம்மளுக்கு பி தான் கன்ஃபார்மா வரும்னு தெரியும். ஸோ இதுதான் பேர். அப்போ ஆப்ஷன் போலாம். இதுல ஏ அதுக்கப்புறம் பி இருக்கு. இதுல வரல. இதுலயும் இல்ல. இதுலயும் இல்ல. ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஷன். ஓகே. 17th one. The establishment of a regional security dialogue platform to resolving. Okay. So இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நான் செகண்ட் லைன் ரீட் பண்ணும் போதே தெரியுது, அங்க டூன்ற ப்ரிப்போசிஷன் நம்மளுக்கு இருக்கு. ஸோ டூன்ற ப்ரிப்போசிஷன் வரும்பொழுது நம்மளுக்கு அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு அந்த இடத்துல நீங்க டூன் பார்க்கும் பொழுது பேஸ் வந்து என்னது கன்வர்ஜ் அப்படின்ற வேர்ட் இருக்கு, விச் இஸ் த பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஓகே. ஸோ இங்க வந்து பி அண்ட் டி தான் நம்மளுக்கு பி அண்ட் டி தான் பேராக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஷன்ல நீங்க போய் பார்க்கும் பொழுது பி அண்ட் டி, பி அதுக்கப்புறம் டி எங்க இருக்குன்னா 2ல இல்ல, 3ல இல்ல, பி அண்ட் டி இங்கேயும் இல்லை. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி யோர் ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ இந்த கன்வர்ஜ் அப்படின்றதுக்கு வந்து நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்துட்டு இங்க ஓகே ஃபைன் நான் இங்க சொல்லிடுறேன். பட் தென் எவ்ரிடே 5 வேர்ட்ஸ்ன்றது வந்து வெக்காபுலரி பார்ட் இருக்கு. தயவு செய்து போய் பாருங்க. பிகாஸ் இட்ஸ் கோன் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. எக்ஸாம்ல நியூ வேர்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறது வந்து இட்ஸ் கோன் பில்ட் யோர் கான்ஃபிடன்ஸ். அப்போ அதுக்கு வந்து சினனமும் நான் வந்து ரெண்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நீங்க அதை போய் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வேர்டுக்கு தனியா நீங்க சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேயா? ஸோ இதை வந்து நம்ம படிக்கும் பொழுது அது என்னன்னு தெரிய போகுது. அதுக்கு அந்த சென்டென்ஸை படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தயவு செய்து போய் வெக்காபுலரி ப்ளீஸ் பாருங்க. ஸோ பிகாஸ் அது போயிட்டே இருக்கும். வி ஹவ் ஸ்டார்டட் தி செஷன். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா அதில் டைம் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். 18th one. Okay, so this is wrongly spelled. So start பண்ணலாம். The gradual erosion of one of our most precious fundamental rights, the inalienable right to freedom of speech and expression, is leading to the gradual destruction of our human rights to dissent and protest. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்க்கும் பொழுதே தெரியுது டிசென்ட் அப்படின்ற ஒரு வேர்டே நம்மளுக்கு இல்லை. ஸோ இதுதான் வந்து ஸ்பெல்லிங் எரர். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது? டீசென்ட் ஒரு வார்த்தை தெரியும். அடுத்தது என்ன தெரியும்? டிசென்ட். ஸோ இதுனா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஒரு நீட்னஸா இல்ல டீசென்ட்டா வந்துட்டு ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, லைக் ரொம்ப கிளீனா எல்லாத்தையும் பண்ற விஷயங்கள அப்படி வந்து டீசென்ட் ட்ரெஸ்ஸிங் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ டிசென்ட்னா டிசெண்டன்ட். இப்போ உங்களுடைய ஃபேமிலிஸ்ல உங்களுக்கு அப்புறம் இருக்கிறவங்கள வந்து டிசெண்டன்ஸ், நீங்க அவங்களோட டிசெண்டன்ட் சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து டிசென்ட் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. ரைட் டு டிசென்ட் அண்ட் ப்ரொடெஸ்ட். ஸோ நம்மளுக்கு எங்க ஆன்சர் இருக்கு? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். 19th one. In most cases, they are deployed when the authorities apprehend that people many exercise their fundamental rights to freedom of expression to organize a peaceful protest that is critical of the
ஸ்டேட். ஓகே. ஸோ இங்க படிக்கும்போது எல்லாமே கரெக்ட்டா தான் நம்மளுக்கு இருக்கு. சரியா? ஸோ இங்க வந்து ஓகே. ஸோ இங்க மேல வந்துட்டு அப்ரிஹெண்டுன்ற ஸ்பெல்லிங் கரெக்ட்டா இருக்கு. ஆனா கீழ வந்துட்டு அப்ரிஹெண்டுன்ற ஸ்பெல்லிங்க வந்து தப்பா குடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து மத்த ஸ்பெல்லிங் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. சரியா? எக்ஸர்சைஸ், ஆர்கனைஸ். ஸோ இது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. கீழ இருக்கிற ஆப்ஷன்ல தான் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஸோ அது வந்துட்டு டைப்பிங் எரரா இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் 2 தான் ஆன்ஸரா வரணும். இங்க வந்து கரெக்ட்டா இருக்கு. இங்க வந்து தப்பா இருந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 20th question. To chart Mr. Biden's consequential financial turnabout, a New York Times analyzed the flow of nearly 11 million online contributions from the first nearly 500 days of his campaign. Okay, so campaign என்ன ஸ்பெல்லிங்? அந்த இடத்துல நம்மளுக்கு தப்பு இருக்கு. இதான் எரர். என்ன ஸ்பெல்லிங் வரும்? ஸோ இதான் நம்மளோட ஸ்பெல்லிங். இது கிடையாது. ஸோ ஆப்ஷன் 4 will be your answer. Okay. So 21st question. Uncontrolled coronavirus outbreak in the US Midwest, Mountain West have strained hospitals, pushed the country's curve to its highest level since August, and heightened fears about what the winter might bring. Okay. படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது ஃபோர்த் பார்ட்ல எரர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஹைட் என்ன ஸ்பெல்லிங் நம்மளுக்கு? இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஸோ இ வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ 4 will be your answer. 22nd one. Hostile campus environments might compel women to either discontinue their education or remain silent about their expressions. Okay. ஸோ இங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பல் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ கம்பல்ன்ற ஸ்பெல்லிங் என்ன வரும்? COM PEL. ஸோ இதுதான் வந்து கம்பலோட ஸ்பெல்லிங். ஸோ ஆப்ஷன் 2 will be your answer. Okay. 23rd question. The planning, okay. இப்போ நம்ம வந்து wrongly spelled முடிஞ்சிருச்சு. Error spotting குள்ள வந்துட்டோம். Okay. The planning authority said the levy was imposed because public funding for this works will not be available. Okay. So இது சொல்லும் பொழுது works அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 விதமா நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம நெறைய வொர்க் பண்றோம்னாலும், ஐ ஹேவ் டன் லாட் ஆஃப் வொர்க் அப்படின்னு சொல்லலாம். வொர்க்ஸ்ன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நீங்க வொர்க்ஸ்ன்னு சொல்றீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்ஸ் ஆர் ஆர்ட் வொர்க்ஸ் அந்த மாரி இதுக்கு தான் நம்ம எஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ இங்க எவ்ளோ வொர்க் அவங்க பண்ணியிருந்தாலுமே, திஸ் வொர்க் அப்படின்னு மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். விச் ரெஃபர்ஸ் டூ லேபர். ஓகே. ஸோ வெறும் வொர்க்ன்னு சொன்னா, அது வந்து இட் ரெஃபர்ஸ் டூ லேபர் வொர்க். ஓகே. ஸோ நீங்க வெறும் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆர்ட் ஒர்க் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. சரி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுக்கு அப்ப எங்க இருக்கு ஆன்சர்? எஸ் வராது. அப்போ ஆப்ஷன் 3 will be your answer. Okay. So next question. 24. The levy of 30% on cattle exported on the hoof, on the other hand, is aimed on discouraging the export of live animals from the country. Okay. So sentence ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு பாஸ்ட்ல தான் இருக்கு. Exported on the hoof, on the other hand. அப்ப எப்படி நம்ம வந்து is aimed அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க யூஸ் பண்ணியிருக்க ஹெல்பிங் verb தப்பு. It is was. Okay. So option 3 will be your answer. 25th question. This is what he would have on the end of their DVD. Jeremy revisits the scenes of old battles and gives us a glimpse of life behind the camera. What is glimpse? A glance. Okay. So a glance behind the camera. அப்போ இங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க?
ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் ஹீ வுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஹீ வுட் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வுட் வந்திருக்கு. ஸோ ஹாவ் கரெக்டா இருக்கு. ஏன்னா வந்து அதான் ஹாவோட பேஸ் வேர்ப் தான் நம்மளுக்கு வரும் மோடலுக்கு அப்புறமா. அது கரெக்டா தான் இருக்கு. ஆன் த எண்ட் ஆஃப் தேர்ன்னு நம்ம சொல்லுவோமா? இந்த இடத்துல ஹீன்னு சொல்லும் பொழுது தேர்ன்னு சொல்ல மாட்டோம். என்ன பொசிசிவ் கேஸ் வரணும்? ஹிஸ் டிவிடி அப்படின்னு சொல்லணும். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. Okay, 26th question. In fact, at the start of school holidays, it stretched to infinity, and if it seems a little shorter now, that is only in the same way as a grown up child revisits the old family home and find that it has shrunk. Okay, so இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு andன்ற conjunction இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது revisits the old family home and find findன்னு நம்ம சொல்லுவோமா? ஃபைண்ட்ன்றது என்னது? இட் இஸ் ப்ளூரல். ஃபைண்ட்ன்னு நம்ம சொன்னா அது என்னது? ப்ளூரலுக்கு தான் நம்ம அந்த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ சிங்குலர் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லணும்? ஃபைண்ட்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே. ஸோ இங்க என்ன வரணும்? எஸ் கூட இருக்கணும். அப்போ ஆப்ஷன்ல எங்க இருக்கு ஆன்சர்? ஆப்ஷன் 4 will be your answer. Okay. So 27th question. Many of the safety instructions on things you okay fine. So இப்போ நம்மளுக்கு error spotting முடிஞ்சிருச்சு. இங்க வந்துட்டு phrasal replacement. So அது பார்க்கலாம். Many of the safety instructions on things you buy often seem unnecessary and often quite superfluous to the average person அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்க often குவயட்ன்னு சொன்னா ஒருத்தவங்க சைலண்டா இருக்கிறது தான் நம்ம வந்து சொல்றது. ஓகே. ஸோ இப்போ அங்க வந்துட்டு ஆஃபன் குவயட் அப்படின்னு வருமான்னு பார்க்கலாம். கீழே ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆஃபன் ஓகே இது வந்துட்டு ஆஃபன் சைலன்ஸை நம்மளுக்கு குடிக்கல. இது வந்து ஓகே ஃபைன். ஐ எக்ஸ்பிளைன் யூ யர். குவயட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒருத்தவங்களோட சைலன்ஸ் ஆர் நோ நாய்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்துட்டு அதை சொல்லுவோம். ஓகே. ஸோ வாட் இஸ் குவைட்? ஆஃபன் குவைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அது என்னன்னா கம்ப்ளீட்லி ஆர் என்டையர்லி ஒரு விஷயத்த ஃபுல்லா நம்ம குறிச்சு பேசும்போது கம்ப்ளீட் ஆர் என்டையர்லி ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசும்பொழுது என்ன சொல்லுவோம்? குவைட். ஓகே அப்படின்ற வேர்டை நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ ஆஃபன் குவைட் ஃப்ளாலெஸ் ஆன் டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? செகண்ட் ஆப்ஷன் வருமா? இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஆஃபன் குவைட் சூப்பர் ஃப்ளோலெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வருமா நம்மளுக்கு? ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். பிகாஸ் ஆஃபன் குவைட் இந்த இடத்துல சைலன்ஸ்ன்ற குவைட் பத்தி நம்ம பேசுறதுக்கு அர்த்தமே இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு செகண்ட் இது மட்டும்தான் நம்மளுக்கு வரும். ஓகேயா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் யுவர் ஆன்சர். 28th one. Some of Shakespeare's historical play were rather long, and so there are editions where they are abridged to make them shorter. Okay. ஸோ இங்கே வந்து சொல்லும் பொழுது சம் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ஹிஸ்டாரிக்கல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸ் போயிடலாம் ஏன்னா ஃப்ரேஸ்னால. ஸோ ஷேக்ஸ்பியர்ஸ் ஹிஸ்டாரிக்கலி பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். ஓகேயா? அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் பிளே அப்படின்றாங்க. இங்க வந்து சம் அப்படின்ற வேர்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்? சம் ஹிஸ்டாரிக்கல் பிளே அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சம் ஷேக்ஸ்பியரோடது ஹிஸ்டாரிக்கல் பிளே சொல்லுவோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுவும் வராது. ஓகே. ஸோ அடுத்தது எடுத்துக்கலாம். இங்க வந்து வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில கூட நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் வந்து ஒரு வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ்ல இன்னொரு வேர்ப். அதாவது இது வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு. அது வந்து நம்மளுக்கு
பாஸ்ட்ல இருக்கு. ஸோ இதுல தான் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர போறோம். இதுல இல்ல. ஸோ அந்த வெர்ப் வந்து நம்ம பிரசன்ட்டா தான் மாத்தணும். அத வச்சு நீங்க பார்க்கும் பொழுதே உங்களுக்கு 3rd ஆப்ஷன் கண்டிப்பா வராது. ஓகே. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளே அப்படின்னு நம்ம அங்க போட முடியாது. ஸோ இந்த 3 ஆப்ஷன் நம்ம தூக்கியாச்சு. இங்க வந்து 6ன்றது கரெக்ட்டா இருக்கு. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஸோ சம் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஏன்னா சம்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க பிளேஸ் தான் வரும். அங்க 6 வரும். ஸோ 4th ஒன் வில் பி யுவர் answer. 29. The university decided to give their benefactress an honorary degree because she had been always most generous in her financial help. ஓகே. ஸோ நம்ம இதை தான் வந்து மாற்ற போகிறோம். ஸோ had வந்திருக்கு, been வந்திருக்கு. இந்த alwaysன்ற adverb வந்து கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். எப்பவுமே வந்து வேர்புக்கு முன்னாடி நம்ம அட்வர்ப் போடலாம். ஸோ இங்க வந்து had been always சொல்ல மாட்டோம். had always been most generousன்றது தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ கீழே பார்க்கலாம். she has been most கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. she had always been most generous. So second one will be your answer. Okay. சரி. 30th question. The telephone connection was very poor and we only hear a grumbled account of what the reporter was describing. Okay, so we only hear account grumbles. So இது கண்டிப்பா வராது. இங்க wasல இருக்கு. இங்க சிங்குலரா சொல்லினதுனால வராது. அடுத்து we heard only a account grabbling, இதுவும் வராது. So we only heard a grabbled account. We heard only an account grabbled. Okay. So இப்போ fourth one வராது. It is option 3. ஓகேயா? சரி. அடுத்த கொஸ்டின் போலாம். இப்போ கிராமர் பார்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருந்தது. நம்ம காம்ப்ரிஹென்ஷனுக்கு அப்புறமா இருக்கிற கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்ல இருக்க கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது என்னது? Okay, so replace each other. Okay, so first question. In June, AstraZeneca had improved in the peer-reviewed journal Science Immunology that the drug reduced markers of inflammation and announced clinical outcomes of patients with severe COVID. Okay, so இது வந்துட்டு ஒரு கோவிட் டிசீஸ் அப்போ நம்மளுக்கு வந்த பொழுது இருந்தது. ஸோ AstraZeneca had அனௌன்ஸ்ட் இன் த பீர் ரிவ்யூட் ஜேர்னல். அதாவது ஜேர்னலில் வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ஜேர்னலில் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுறது தான் நம்ம படிப்போம். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல V3 தான் வரணும். ஹேட் பக்கத்தில் நம்மளுக்கு V3 தான் இருக்கணும். அதாவது ஹேட் பக்கத்தில் V3 தான் இருக்கணும். ஆனால் இம்ப்ரூவ்டுன்ற வேர்ட் வந்து அந்த இடத்துல வராது. ஓகே, அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஜேர்னலில். ஸோ அப்போ ஏவும் டியும் தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோன்றது அந்த இடத்துல நமக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, செகண்ட் ஒன். India has seen a sharp outflow in capital flows over the last 3 months. From March to May 2020, there was a coronavirus related sell-off which resulted in an increase of foreign capital from India. Okay, so இப்போ இங்க நீங்க பார்க்கும் பொழுது ஆன்ன்ற ஆர்டிக்கல் இருக்கு, வேர் அது பக்கத்துல இருக்கிற வேர்டு வந்துட்டு வவல்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இஃப் இன் கேஸ் நீங்க வந்து இன்னொரு வேர்டுன்னு பார்க்கும்போது அங்கே அவுட்ஃப்ளோன்ற ஒரு வேர்டும் இருக்கு. ஸோ இங்க வந்து அந்த சென்டென்ஸ்க்கு வந்து அப்ராப்ரியேட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் சீன் அ ஷார்ப் அவுட்ஃப்ளோன்னு கொடுத்துருக்காங்க, இங்க இன்க்ரீஸ். ஸோ இந்தியா ஹேஸ் சீன் அ ஷார்ப் இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் ஃப்ளோஸ் அப்படின்ற வேர்ட் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவுட்ஃப்ளோ இன் கேபிட்டல் ஃப்ளோஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஏ அண்ட் டியை தான் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 1. Okay, so third one. Now the panel which deliberated over the proposal on 20 October has asked NARI to present the latest version of protocol before the meeting for further deliberations according to the minutes of the committee. Okay, according to the minutes of the committee ன்னு சொல்லுவோமா, according to the minutes of the meeting ன்னு சொல்லுவோம். மினிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மீட்டிங் நம்ம நடத்துறோம்னா அந்த மீட்டிங்ல என்னெல்லாம் பேசுறோம் அப்படின்றத மினிட்ஸ் புக்ல தான் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்க அக்கார்டிங் டு த மினிட்ஸ் ஆஃப் த
கமிட்டி சொல்லக்கூடாது, மீட்டிங் தான் நம்ம சொல்லணும். which is C and D தான் நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஆப்ஷன் 3 will be your answer. Fourth one. While the trial harms likely to hydroxychloroquine and lopinavir were earlier discontinued when interim analysis showed no benefit, interferon is related to be placed by acalabrutinib. ஓகே. ஸோ இது வந்துட்டு மெடிசின்ஸோட பேர்னால வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ இங்க சொல்லும் பொழுது ரிலேட்டட் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ தட் இஸ் அ பிக்கெஸ்ட் க்ளூ. ஸோ நம்ம சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட்ல வைல் ட்ரையல் ஆர்ம்ஸ் லைக்லி டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசின் பேர் வருது. ஸோ ரிலேட்டட் டூன்றது வந்து எக்ஸாக்டா அங்க வந்துட்டு உட்காரும். நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ வைல் த ட்ரையல் ஆர்ம்ஸ் ரிலேட்டட் டு, இங்க வந்து லைக்லி போட்டு பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபெரான் இஸ் லைக்லி டு பி பிளேஸ்ட் அப்படின்றது கரெக்டா உட்கார்றதுனால which is option 1 will be your answer. Okay. So fifth question. Fifth question another. The substantial process in the number of admissions this year after the first online list is mainly because the entire increase ன்றதை நம்ம சொல்ல மாட்டோம், is taking place cut off due to COVID-19 pandemic. இதுவுமே தப்பா இருக்கு. ஓகே. ஸோ அங்க வந்து என்டையர் இன்க்ரீஸ் பதிலாக என்டையர் ப்ராசஸ்ன்றதை நம்ம சொல்லலாம். ஸோ ஏஎன்சி நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஆப்ஷன்ல ஏஎன்சி இங்க இருக்கு, ஃபோர்த் ஆப்ஷன்லயும் ஏஎன்சி இருக்கு. ஸோ பி அண்ட் டி நம்ம ட்ரை பண்ணலாம். கரெக்டா இருந்தா இதுதான் ஆப்ஷன். ஓகே. ஸோ டி வந்து டெஃபினட்டா வி ஹவ் டு சேஞ்ச்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் லிஸ்ட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த என்டையர் ப்ராசஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஆன்லைன் டியூ டு கோவிட். ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 வில் பி யுவர் ஆன்சர். ஓகேயா? சரி, இப்போ வந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷன் பார்க்க போறோம். ஓகே. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் நம்ம 6 to 13 எழுதி வச்சிருக்கோம். ஓகேயா? சரி. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ரிவ்யூ பண்ணும்பொழுதே யூ வில் கெட் அன் ஐடியா அபவுட் த பேராகிராஃப். அப்புறம் அந்த கொஸ்டின்ஸை வந்து வேணும்னா யூ கேன் மேக் இட் அ ஸ்மால் நோட். இல்லாட்டி நீங்க வந்துட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் அக்கார்டிங் டு த ஆத்தர் கேன் பி அட்மினிஸ்டர்ட் இன் எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கேர் செட்டிங்ஸ் allowing rapid deployment. சரி. ஸோ இங்க வந்துட்டு அக்கார்டிங் டு த ஆத்தர் என்ன சொல்ல வராங்க? அட்மினிஸ்டர்ட் இன் எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கேர் செட்டிங்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம அட்மினிஸ்டர்ட் ஹெல்த் கேர் செட்டிங்ஸை பத்தி நம்ம தேடலாம். யா. ஓகே. ஸோ இட் கேன் பி அட்மினிஸ்டர்ட் இன் எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கேர் செட்டிங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு unlike the mRNA vaccine platform of the Pfizer and Moderna vaccines, AstraZeneca uses a weakened version of a common cold virus. Okay. So that carries the genetic material of the spike protein to elicit an immune response. Okay. சரி. So requiring only 2 degree to 8 degree for transport and storage, it can be administered in. ஓகே. ஸோ இந்த இடத்துல எந்த வேக்சினை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க அன்லைக் த எம்என்ஆர்ஐ வேக்சின் பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஃபைசர் அண்ட் இது இங்க வந்து அஸ்தராஜெனிகா யூசஸ் அ வீக்கெண்ட் வெர்ஷன் ஆஃப் காமன் கோல்ட். ஸோ அதுக்கப்புறமா பேசிட்டு இருக்கிறது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் வேக்சின் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு இங்க என்ன வரும்? வாட் அக்கார்டிங் டு த ஆத்தர் கேன் பி அட்மினிஸ்டர்ட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4. ஓகேயா? சரி, அடுத்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 7th கொஸ்டின் வந்துட்டு ட்ரூ அப்படின்றதுனால இதை கடைசியா பார்ப்போம். அடுத்து 8th கொஸ்டின். அக்கார்டிங் டு த ஆத்தர் த யூகே ஹேஸ் ரிவைஸ்ட் இட்ஸ் பாலிசி. சரியா? ஸோ அது எங்க இருக்கு?
UK வந்து revised its policy to delay the second dose of the Pfizer vaccine to despite no trial data to support this. ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க டு டிலே த செகண்ட் டோஸ் ஆஃப் ஃபைசர் வேக்சின் அதுக்காக தான் அதை பண்ணியிருக்கேன்னு இருக்காங்க இங்கே அதில் ஆப்ஷனில் இருக்கா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து டு இன்க்ரீஸ் த எஃபிகசி டு ட்ராக் அண்ட் ஐடென்டிஃபை நியூ வேரியன்ட்ஸ் ஓகே ஸோ இதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எயித்தில் ஏ வந்து இருக்கு ஓகே ஸோ பி அண்ட் சி வந்து லிட்டில் டைம் கன்சியூமிங் 9 பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம் ஓகே விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பாசிபிளி த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டைட்டில் ஆஃப் த பேசேஜ் கண்டிப்பாக இப்போ ஃபுல்லாக முடிச்சாதான் நம்மளுக்கு புரியும் 10th ஒன் ஓகே ஸோ எரர் ஸ்பாட்டிங் இது என்னன்னு பார்த்துடலாம் பேஸ்ட் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன் த ரெகுலேட்டர் ஹேஸ் பெர்மிட்டட் த செகண்ட் டோஸ் டு பி அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஸோ 2 இருக்கு 2 இருக்கு அது கீழே வந்துட்டு நம்மளுக்கு V1 வரணும் V1 இதுக்கு பக்கத்துல B ஃபார்ம் வந்துச்சுன்னா V3 இருக்கணும் இந்த இடத்துல அட்மினிஸ்டரிங் இருக்கக்கூடாது இட் இஸ் அட்மினிஸ்டர்ட் ஓகே ஸோ நம்மளுக்கு எங்க வந்து எரர் இருக்கு ஆப்ஷன் 3 will be your answer okay சரி 11th one ஓகே ஃபில்லர்ஸ் blank வந்து கேட்டிருக்காங்க blank பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ கிரிட்டிக்கல்னா என்னது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றது சூதிங்னா ரொம்ப இனிமையா இருக்கிற ஒரு விஷயம் டெம்பரல்னா ரொம்ப டெம்பரரியா ஒரு இது நடக்குது ஷோட் ஓகே ஸோ இதனால தான் நம்மளுக்கு ஆப்ஷன் ஸோ இப்போ போய் நம்ம blank படிக்கலாம் okay. Together with cost which is much cheaper than mRNA vaccine this is particularly um, dash to help end the pandemic in the global south okay so இது ஏதோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கிரிட்டிக்கல்னு பார்த்தோம் சூதிங் பார்த்தோம் டெம்பரல்னு பார்த்தோம் ஓகே ஸோ பர்டிகுலரா சொல்லும் போது டெம்பரரியா ஒரு விஷயம் பேசுவாங்களா கண்டிப்பா அந்த இடத்துல அது வராது பர்டிகுலர்லி ஷோடு டு வராது ஸோ பர்டிகுலர்லி கிரிட்டிக்கல் டு ஹெல்ப் முக்கியமா இருக்கு டு ஹெல்ப் த டு ஹெல்ப் end the pandemic so அப்போ ஆப்ஷன் என்னது option 1 will be your answer okay சரி 12th question பார்க்கலாம் so illicit அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப வெளிப்படையா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் illicit அப்படின்னு சொல்லுவாங்க வெளிப்பட்டது என்ன வெளிப்படுது அது மூலியமா அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது அதோட சிமிலர் மீனிங் என்னன்னு பாருங்க ஸோ அலையன்ஸ் யூனியன் பார்ட்னர்ஷிப் ரைஸ் ஸோ யூனியன் அலையன்ஸ் பார்ட்னர்ஷிப் எல்லாமே ஒரு 2-3 பேரை சேர்த்து தான் வந்துட்டு சொல்ற மாதிரி இருக்கும் ஓகேயா ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்னது ரைஸ் ஓகேயா சரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் போலாம் ஓகே ஸோ ஆப்போசிட் ஆஃப் டெஸ்பரேட் ஓகே டெஸ்பரேட் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது ரொம்ப வீக்கா இருக்க ஒரு விஷயத்த வந்து டெஸ்பரேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஸ்ட்ரென்தன்ட் டேமேஜ்ட் அண்டர்மைண்ட் வீக்கெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மீனிங் செகண்ட் ஒன் தேர்ட் மீனிங் அண்ட் ஃபோர்த் மீனிங் மூணுமே சேமா இருக்கு உங்களுக்கு டெஸ்பரேட்ன்ற மீனிங் தெரியலனாலும் பரவாயில்ல இது மூணுமே சேமா இருக்கு இது ஒன்று தான் ஆட் ஒன் அவுட் அண்ட் நன் ஆஃப் தி அபவுன்றதும் இருக்கு ஓகேயா ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ 4 வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒன்னே ஒன்று டிஃப்ரெண்டா இருக்குமோ ஆன்சர் போட்டுருவோம் இங்க மூணுமே சேம் மீனிங்கா இருக்கு இதுக்கு வந்துட்டு இந்த வீக்னஸ் ரிலேட்டடா வரும் மீனிங் தெரியும் பொழுது அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன வரும் ஆப்ஷன் 1 will be your answer ஓகே ஓகே ஸோ 14th கொஸ்டின் ஓகே ஸோ 13 வரையும் தான் இருக்கு ஓகே இப்போ நம்ம லெஃப்ட் அவுட் பார்ட் வரலாம் 9th ஒன் வந்து நம்ம டைட்டில் பார்த்தோம் அதை கடைசியா சூஸ் பண்ணலாம் 7th ஒன் போயிடலாம் ஓகே ஸோ 7th ஒன் என்னது Which of the following is true in the context of the passage? Okay, delaying the second dose appears to be increasing the efficacy அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்னது UK has approved a delayed second dose அடுத்து developing suitable detection kits in only way India can shore up its defenses against this pandemic okay so இது வந்து இந்த கிட் பத்தி பேசியிருக்காங்க அடுத்து அப்ரூவ் பண்ணதை பத்தி பேசியிருக்காங்க அடுத்தது என்னது செகண்ட் டோஸ் இன்க்ரீசிங் த எஃபிகசி ஸோ இந்த விஷயத்த நம்ம இப்போ பேராகிராஃப்ல பார்க்க போறோம் ட்ரூவா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இந்த டிலேயிங் டோசேஜ்னு சொல்லிட்டு நம்ம கீழே வந்து ஒரு இதுல பார்த்தோம் it's here so UK has approved a delayed second dose
அதுல எங்க செகண்ட் ஒன்ல குடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்ட்டா இருக்கு. ஸோ இங்க பாருங்க, since the delaying the second dose appears to be increasing the efficacy. Okay, so first one is also there. Okay, so இப்போ வந்துட்டு சி பார்ட் மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். சி என்ன குடுத்துருக்காங்க? Developing suitable detection kits is the only way India can shore up its defenses. Okay, so இங்க ஏதாவது defenses பத்தி இருக்கா? அதாவது efficacies இருக்கு. இல்ல. ஓகே. ஸோ நம்மளுக்கு 1 அண்ட் 2 வந்து பேராகிராஃபோட லாஸ்ட்ல அது 2மே அங்க இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி யுவர் ஆன்சர். ஸோ நம்ம 7th ஒன் போட்டாச்சு. அடுத்து 8th ஒன் பண்ணிடலாம். அப்பதான் நம்மளுக்கு டைட்டிலுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. சரி. இங்க என்ன சொல்லிட்டாங்க? டு டிலே த செகண்ட் டோஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே. ஸோ டு இன்க்ரீஸ் த எஃபிகசி. இந்த வேர்ட் வந்து நம்ம என்னன்னு பார்க்கணும். இது வெறும் டு இன்க்ரீஸ் த எஃபிகசி தான் கொடுத்துருக்காங்க. எதை பத்தின்னு கொடுக்கல. டு ட்ராக் அண்ட் ஐடென்டிஃபை நியூ வேரியன்ட்ஸ். ஓகே. ஸோ ஆத்தர் என்ன சொல்றாரு? யூகேல ரிவைஸ்ட் இட்ஸ் பாலிசி எதுக்குன்னா எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ரிவைஸ் பண்ணது எங்க இருக்கு? ரிவைஸ்ட் த பாலிசி. ஓகே. இங்க நடுவுல தான் இங்க பார்த்தோம். ஹெச்ஆர். சரியா? பாலிசின்ற வேர்டை தான் நான் தேடிட்டு இருந்தேன். இங்க இருக்கு. ஸோ வித் த வைரஸ் ரன்னிங் amok the UK has revised its policy to delay the second dose of Pfizer vaccine to despite no trial data to support this. The second Pfizer jab is originally scheduled 3 weeks after the first. Okay. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? பாலிசி எதுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க? பண்ணி என்ன பண்ணாங்கன்னா செகண்ட் டோஸை வந்துட்டு டிலே பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 1 மட்டும்தான் வரும். ஓகே. அங்க வேற எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி யுவர் ஆன்சர். பாக்கி எதுவும் செக்கே பண்ண வேண்டாம். ஸோ 8ம் போட்டாச்சு. ஓகே. பி அண்ட் சி விட்டுருங்க. 9th ஒன். 9th ஒன் நம்மளுக்கு என்னது? Which of the following is the possibly the most appropriate title of the passage? Okay. So continuous monitoring dose on COVID-19 vaccine. Sorry, continuous monitoring ன்றது ஒரு பாயிண்ட். அடுத்தது செகண்ட் டோஸ் ஆன் COVID-19 வேக்சின் பாசிபிலிட்டி, நியூ கொரோனா வைரஸ் ஸ்ட்ரெயின், ஐடென்டிஃபைங் நியூ வேரியன்ட்ஸ். இங்க நியூ வேரியன்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கல. செகண்ட் டோஸ் போடுறத பத்தி தான் இங்க பேசேஜ்ல நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு 2 will be the answer. மோஸ்டா டைட்டில் ஆஃப் த பேசேஜ்க்கு வந்து போடவே போடாதீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தெரியும் எனக்கு இதை பத்தி தான் பேசியிருக்கேன். ஏன்னா 2 டாபிக் வந்து டைல வரும். அதாவது வெரி நியரிங்கா இருக்கலாம் ஆன்சர். ஸோ அதனால டோன்ட் கோ ஃபார் த டைட்டில். சப்போஸ் ரொம்ப அஷ்யூர்டா தெரியும்னா கண்டிப்பா ஆன்சர் போட்டுருங்க. இல்லைன்னா 0.25 நம்மளுக்கு போயிடும். பிளஸ் அந்த ஆன்சரும் தப்பாயிரும். அதனால கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகேயா? ஸோ இன்னியோட செஷன் வந்து இட்ஸ் டன் ஃபார் த டே. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு எங்கன்னா ஒரு இடத்துல டவுட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பொழுது யூ ஜஸ்ட் புட் தட் இன் த கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பேப்பர்லயும் உங்களுக்கு எதுலாம் டவுட் இருந்ததுன்னா நான் அதை கிளாரிஃபைடா உங்களுக்கு சொல்றேன். ஓகேயா? ஸோ லெட்ஸ் சி இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.